ஒண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? என்னங்க இது திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா எதுக்குங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு. அதுக்கு மட்டும் தானா? இல்ல புருஷன் துணி எல்லாம் துவைச்சு போறதுக்கு, கை கால் அமுக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாடா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க. கேட்டா என்னையா நீங்க தான் கேட்டா பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஆம்பளைங்களோட முதுகு தேய்ச்சி விடுறதுக்கும் அவங்களுக்கு டாட்டா சொல்றதுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லையா? இருக்க கூடாதுன்னு நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை மாத்திரம் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஓ ஐம் சாரி. உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கொஸ்டின்ங்க. இத நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க, ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. கவுத்துட்டான். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. 1 மினிட். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்திசாலி. இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கோவக்காரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். இருக்கா?